துளசியின் பெருமைகள் பலருக்குமே தெரியாது. துளசி என்பது சாதாரண ஒரு செடி மட்டுமல்ல. துளசியின் நுனியில் பிரம்மாவும் அடியில் சிவபெருமானும் மத்தியில் விஷ்ணுவும் வசிப்பதாக நமது வேதங்கள் சொல்கின்றன. 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள் மற்றும் அக்னி தேவர்கள் கூட வாசம் செய்யும் இடம்தான் துளசி. துளசி இலை பட்ட தண்ணீர் கங்கைக்கு சமமாக மாறிவிடுவதாக நமது புராணங்கள் சொல்கின்றன. துளசியை ஒவ்வொரு துவாதசி திதி என்றும் அந்த பிரம்மதேவரே பூஜை செய்கிறார். அப்படிப்பட்ட துளசி மங்களங்களையும் சுபங்களையும் அருளக்கூடிய மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாள் இந்த துளசி மந்திரத்தை எவர் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த துளசி ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை கேளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் ஜகத்தாத்ரி நமஸ்துப்யம் விஷ்ணோச்ச பிரியவல்லபே யதோ பிரம்மாதயோ தேவாः सृष्टिस्थित्यन्तकारिणः नमस्तुलसी कल्याणी नमो विष्णुप्रिये शुभे नमो मोक्षप्रदे देवी नमः सम्पत्प्रदायिके तुलसी पादु मां नित्यं सर्वापद्भ्योऽपि सर्वदा कीर्तिता वा विस्मृता वापि पवित्रयति मानवम् नमामि शिरसा देवं तुलसीं विलसत्तनुं यां दृष्ट्वा पापिनो मर्त्याः मुच्यन्ते सर्वकिल्बिषात् तुलस्या रक्षितं सर्वं जगदेतच्चराचरं या विनर्हन्ति पापानि दृष्ट्वा वा पापिभिर्नरैः नमस्तुलस्यतिधरां यस्यै बद्धाञ्जलिं कलौ कलयन्ति सुखं सर्वं स्त्रियो वैश्या स्थिता परे तुलस्या नापरं किञ्चित् दैवतं जगदीतले यदा पवित्रतो लोके विष्णुसङ्गेन वैष्णवः तुलस्याः पल्लवं विष्णोः शिरस्यारोभितं कलौ आरोपयति सर्वाणि श्रेयां शिवरमस्तके तुलस्यां सकला देवा वसन्ति सततं यतः अतस्तामर्चयेल्लोके सर्वां देवान् समर्चयन् नमस्तुलसी सर्वज्ञे पुरुषोत्तमवल्लभे पाहि मां सर्वपापेभ्यः सर्वसम्पत्प्रदायिके इति स्तोत्रं पुरा गीतं पुण्डरीकेण धीमता विष्णुमर्चयता नित्यं शोभनैस्तुलसीदलैः तुलसी श्रीर्महालक्ष्मीर्विद्या विद्या यशस्विनी धर्म्या धर्मानना देवी देवदेव मनःप्रिया लक्ष्मी प्रियसखी देवी द्यौर्भूमिरचलाचला षोडशैतानि नामानि तुलस्या कीर्तयन्नरः लभते सुधरां भक्ति मन्दे विष्णुपदं लभेत् तुलसी भूर्महालक्ष्मीः पद्मिनी श्रीर्हरिप्रिया तुलसी श्रीसखी शुभे पापहारिणि पुण्यते नमस्ते नारदनुते नारायणमनप्रिये इति श्री पुण्डरीककृतं श्री तुलसी ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டிலோ சுபகாரியங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது என்றாலோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்றாலோ உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் 2 துளசி இலைகளை போட்டு தண்ணீரை ஊற்றி இந்த துளசி ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை கேளுங்கள். அதன் பிற்பாடு அந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் அருந்த வேண்டும். அதோடு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அருந்த கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்ய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மங்களங்களை அருளக்கூடிய இந்த துளசி ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி.